அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் நாம் திரிகடுகம் எண் 51 இருக்கின்றோம். இன்று 3ஆம் கருத்தினை பார்த்து நிறைவு செய்கிறோம். ஆராய்ந்து சொல்லப்பட வேண்டியவை தூர்ந்து ஒழுகிக் கண்ணும் துணைகள் துணைகளே, சார்ந்தொழுகிக் கண்ணும் சலவர் சலவரே, ஈர்ந்தகல் இன்னா கயவர் இவர் மூவர் தேர்ந்த கால் தோன்றும் பொருள். திரிகடுகம் 51. கயவர்கள் பிளக்கப்பட்ட கற்கள் போன்றவர்கள். அப்படின்னா என்ன? பிளக்கப்பட்ட கற்கள் போன்றவர்கள். அந்த கற்கள் ஒன்று சேர முடியாது. அதான் சொல்வாங்க, பிளக்கப்படுபவை பல வகை இருந்தாலும் இந்த 3 இங்கு குறிப்பார்கள். 1 நீர் பிளக்கை, 2 தங்கம் பிளக்கை, 3 பாறை பிளக்கை. அப்படின்னா என்ன? தண்ணீரை பாருங்கள், அங்கே தண்ணீர் இருக்குது, ஒரு வாழை வச்சு அந்த தண்ணீரை வெட்டுவோம். வெட்டினா என்ன நடக்கும்? தண்ணீர் அப்படியே பிரியும், உடனே ஒன்று சேரும். அதில் ஒன்றுமே சிக்கல் இல்லை. உடனடியாக ஒன்று சேர்கின்ற அந்த ஒரு தன்மை. அவர்கள் தான் நல்ல உறவுகள். பிளவு வரும் சில நேரங்களில், ஆனால் இணைவார்கள். 2வது தங்கம் போன்று பிளக்கை. தங்கம் உடைஞ்சிருது, அப்புறம் அதுக்கப்புறம் அதை எப்படியோ ஒட்டு போட்டு அதை சேர்த்துடுறாங்க, பழையபடியே அது தோன்றும், அதில் எந்த வேறுபாடும் தெரியாது. ஆக இந்த வகையில் உள்ள பிளக்கை. ஆனால் அதுக்கு கொஞ்சம் செயற்கை ஏதோ ஒன்றை சேர்க்க வேண்டும் என்பது மட்டும்தான். ஆனால் பாறை பிளந்து விட்டது என்றால் அதை எதை கொண்டும் சேர்க்க இயலாது. அது பாறை போன்று அங்கே இருக்க முடியாது. ஒருவேளை இந்த பைன்சுதை சிமெண்ட் இதெல்லாம் போட்டு சேர்க்குறாங்கன்னா அதுக்குரிய தன்மை இல்லை. பாறையாக இருக்காது. தங்கம் இங்கு ஒட்டுப்பட்டாலும் தங்கமாக இருக்கும், தண்ணீராகத்தான் இருக்கும். இந்த வகையில் தான் இங்கு பிளக்கப்பட்ட பாறை போன்று இருக்கின்ற கயவர்கள். அவர்கள் கயவர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்களை எக்காலத்துக்கு நாம் மாற்றவே முடியாது என்பதுதான் அதனுடைய செய்தி. ஆனாலும் கடவுளிடம் மன்றாடுகிறோம், அவர் மாற்றலாம். ஆக வள்ளுவர் ஒரு குறளில் இவ்வாறு பதிவு செய்வார்: சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் என்று. அப்போ யார் உயர்ந்தவர்கள், சான்றோர்கள், மேலானவர்கள்? ஒரு செயலை சொன்ன உடனே அவங்க செய்வாங்க, அவ்வளோதான். அங்கே ஒன்றும் கட்டாயப்படுத்துகிறதோ, துன்புறுத்துறதோ, அடிக்கிறதோ, உதைக்கிறதோ, இப்படி செய்யலைன்னா அப்படிங்கிற மாதிரி வன்கட்டு நிபந்தனைகள் போடுறது அதெல்லாம் தேவையில்லை. இது நல்ல ஒரு செயல், ஒருத்தங்க சொல்கிறாங்க, செய்திருவோம், அவ்வளவுதான். இதன் அதனுடைய செய்தியாக நாம் பார்க்கிறோம். ஆனால் கீழ் மக்கள் என்று சொல்லுகிறார்களே, அவர்கள் என்ன செய்வார்கள்? சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் எல்லாம் சொல்லுவாங்க, பார்த்தீங்களா? அவங்கள என்ன செய்யணுமா? கரும்பு போல் பிழியணும். கசக்கி பிழிஞ்சாதான் அந்த கரும்பு சாறு தரும். சும்மா கரும்பே எனக்கு சாறு வேணும், நீங்கள் கொஞ்சம் தாங்க, அது தராது. அது கசக்கி பிழியணும். இப்படி வள்ளுவர் அந்த காலத்திலே சிந்திச்சிருக்கிறார் பாருங்க. ஆக கயவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் இந்த மண், இந்த உலகு நன்றாக இயங்க வேண்டுமென்றால் அத்தகைய கயவர்களையும் அதற்குரிய தன்மையில் அவர்களை இங்கு உருமாற்றம் செய்தாக வேண்டும் என்பது இங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. ஒரு பாடல் இப்படி வரும்: கல்லான இதயத்தை எடுத்து விடு, என்னை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழ விடு. ஏதோ கடவுள் தான் தடுக்கிறது மாதிரி, நீ இப்பெல்லாம் வாழக்கூடாது, கல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு அவர் என்னைக்கு சொன்னார்? அப்போது இந்த பாடலை நாம் எப்படி பாடினால் பொருத்தமாக இருக்கும்? கல்லான இதயத்தை எடுத்திடுறேன், என்றும் கனிவுள்ள நெஞ்சுடனே வாழ்ந்திடுறேன். அப்படி பாடலாம். நான் உறுதியாக இருக்கிறேன், கடவுளே நான் தான் என் இதயத்தை கல்லாக வச்சிருக்கிறேன், நான் அதை மாத்துறேன் என்பது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் வருகிறது, பார்வோனின் நெஞ்சினை கடவுள் கல்லாக்கினார் என்று. அது அவங்க சொல்கிற ஒரு மொழி. மற்றபடி அவன் கல்லாக இருப்பதை கடவுள் இசைவு தந்தார், அனுமதித்தார் என்று நாம் பார்க்கலாம். அவன் கல்லாக தான் இருக்கிறான், சரி இருந்துக்க, இது என் மக்களுக்கு தேவை, அவங்க விடுதலை அடைவதற்கு, அவங்க என்னை ஆண்டவர் என்று நம்புவதற்கு இந்த செயல்களெல்லாம் தேவை. ஆனால் நீ கல்லா இருக்கிறியா, இரு என்று அவர் இசைவு தருகிறார். யோபுவை சோதிப்பதற்கு சாத்தானுக்கு கடவுள் இசைவு தருகிறார். கடவுள் சோதிக்கவில்லை, கடவுள் இசைவு தருகிறார். இப்படிப்பட்ட இந்த தன்மையில் தான் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் அது கயவர். கயவர்னா என்ன? அதான் கீழ் மக்கள்,
அந்த தமிழில் அது மோசமானவங்க என்று சொல்லுவாங்கள்ல, அது தமிழில் கீழ் மக்கள், கீழ்கள், கீழவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதான் வள்ளுவர் ஒரு குறள் எப்படி சொல்வார், மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர். பொருள் என்ன? மேலே இருக்கிறாங்க பல வகைகளில், அறிவு படைத்தவங்களாக, அப்படிப்பட்டவங்களாக, இப்படிப்பட்டவங்களாக, அல்லது பிறப்பால் சிறப்பால் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க மேலே இருக்கிறதாக இருந்தாலும் அவங்க மேன் மக்கள் கிடையாது, அவங்க கழிசடை. ஆனால் கீழ் மக்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அவங்க ஏதோ ஒரு வகையில் வறுமையில் இருக்கிறாங்க அல்லது வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படி ஒரு கீழ்த்தன்மையில் இருந்தாலும் அவங்க நேர்மையாக மேன்மையாக இருந்தால் அவர்கள் கீழ் மக்கள் அல்ல, அவங்க மேன் மக்கள். நாம் எல்லாரும் மேன் மக்களாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இன்று உறுதியேற்போம். இங்கு நாம் துணைகளாக இருக்க வேண்டும், சலவர்களாகவோ கயவர்களாகவோ இருந்துவிடக்கூடாது. ஒருவேளை நாமோ நம் வீட்டில் இருக்கிறவர்களோ இன்னும் ஏதோ ஒரு வகையில் சலவர்களாக கயவர்களாக இருக்கிறோம் என்றால் எல்லாரையும் துணைகளாக நல் உறவுகளாக மாற்றுவோம். அத்தகையோர் தான் கடவுளுக்கும் இயற்கைக்கும் துணையாக இருக்க முடியும். அந்த மாந்தம் அது மிளிர முடியும். தொடர்வோம். கடவுளுக்கு திருவுளமானால் மீண்டும் நாளை திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.